பேருந்து பெருந்தகை அண்ணா அவர்கள் நல்லாசியுடன், பொன்மனச்சிமல் புரட்சி தலைவர் அவர்களுடைய நல்லாசியுடன், எங்களெல்லாம் வாழ வைத்த தெய்வம் தமிழகுலசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்லாசியுடன், தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்கள், நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்கள் அறிவித்ததற்கு பின்னால் நடைபெறுகின்ற தேர்தல் பிரச்சாரம் இதுக்கு வருகை தந்திருக்கூடிய எங்களுடைய தென்சென்னை தொகுதியினுடைய பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் அக்கா கோகுலேந்திரா அக்கா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் MK அசோக் அவர்களும், நம்முடைய பகுதி செயலாளர் ஜெயச்சந்திரன், நம்முடைய வட்டக்கழக செயலாளர்கள் நம்முடைய கோஷா முரளி, அதேபோன்று முன்னாள் கவுன்சிலருக்கு நின்றக்கூடிய வேட்பாளர் நம்ம ராமு, எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். மிகுந்த உற்சாகத்துடன், நீங்களே பார்த்திருப்பீர்கள், மிகுந்த உற்சாகத்துடன் கழக தோழர்கள் முழு ஈடுபாடுடன், ஏன்னா ஒரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கழக தோழர்களுடைய ஒட்டுமொத்த முயற்சியின் காரணமாக வெற்றி பெறுவோம். அந்த வகையிலே கழக தோழர்கள் மிகுந்த எழுச்சியுடன் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கார்கள். நீங்களே நம்ம பிரஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஆரம்பத்திலிருந்து உள்ள நுழைஞ்ச வரைக்கும் எல்லாருடைய முகத்திலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட வேட்பாளரை பார்த்த உடனே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை பார்த்த உடனே அவர்கள் முகத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. சிரித்த முகத்துடன் நாங்கள் கண்டிப்பாக ரெட்டலைக்கு வாக்களிப்போம் என்ற விதத்திலே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த விதத்தில் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தினத்தில் ஆரம்பிச்சிருக்கு. எண்டிங் வரைக்கும் இதே எழுச்சியுடன், மக்களுடைய பேராதரவுடன் இந்த தேர்தலில் வாக்கு பதிவு செய்கின்ற அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். அந்த நம்பிக்கை இருக்கின்றது. மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே நான் வெற்றி பெறுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இறைவன் அருளா. நம்ம தொகுதியில் இப்போ குறிப்பாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இடம் மீனவர் பகுதிங்க. இந்த மீனவர் பகுதியில் மீனவர்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதே மாதிரி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மீனவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் நம்முடைய ஆட்சி காலத்தில் இல்லை. ஒரு தடவை கூட நம்முடைய மீனவர்கள் வீதிக்கு போராடிய நிலைமை ஏற்பட்டதே இல்லை. மீனவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணங்களை புரிந்து அதற்கேற்றாப்போல் ஆட்சி நடைபெற்றது. அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கூடிய நான் அந்த விதத்திலே தான் செயல்பட்டேன். ஆனால் மீனவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற வகையில தான் நொச்சிக்குப்பம்ல கிட்டத்தட்ட 15 நாள் மீனவர்கள் போராடினார்கள். ஏனென்று சொன்னால், இந்த விடியா திமுக அரசு அங்கே இருக்கக்கூடிய நம்ம நொச்சிக்குப்பம் மீனவர் என்று சொல்லுகின்ற போது, நொச்சிக்குப்பத்தில் இருக்கக்கூடிய மீன் விற்கின்ற அந்த இடத்த உடனுக்குடன் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு ஒரு காலையில் விடிய காலையில் இங்கெல்லாம் கடை வைக்கக்கூடாது என்ற விதத்திலே அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை. இதனால் 15 நாள் அவர்கள் வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அது தவிர ஒரு 5 மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவல கிட்டத்தட்ட 15 நாள் அப்பாவி மீனவர்கள் சிறையில் அடைத்திருக்கக்கூடிய அரசாங்கம் தான் இந்த பாசிஸ்ட் அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம். மீனவர்களுக்கு எந்தவித நல்ல திட்டங்களையும் செயல்படுத்தாதது தான் இந்த விடியா திமுக அரசு. அதிலும் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த காலகட்டத்தில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். எந்த அக்கறையும் மீனவர் சார்ந்திருக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் அவர் செயல்படுத்தவில்லை. மான்டஸ் புயல் ஏற்பட்டது 2022 டிசம்பர் மாதம். மான்டஸ் புயல் ஏற்பட்ட போது அந்த மான்டஸ் புயலில் நாங்கள் பதவியில் எதுவுமே இல்லை, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை, MK அசோக் MLAவா இல்லை, கழக தோழர்கள் நாங்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட நம்ம நொச்சிக்குப்பம்லேருந்து ஆரம்பித்து நம்ம சோழிங்கநல்லூர் தொகுதி உத்தண்டி வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள் அனைத்திற்கும் சென்று நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய மீனவ பிரதிநிதிகளை சந்தித்து, ஏனென்றால் அந்த மான்டஸ் புயல் வந்தபோது அந்த மீன்பிடி உபகரணங்கள் பாதிக்கப்பட்டது, வீடெல்லாம் சேதமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் எல்லா மீனவ கிராமங்களுக்கும் சென்று ஊர் தலைவர்கள் எல்லாம் சந்தித்து நாங்கள் ஆறுதல் தெரிவித்தோம். அவங்க கொடுக்கக்கூடிய மனுவை எடுத்து நாங்கள் கலெக்டர் இடத்துல கொடுத்தோம். ஆனால் இந்த திமுக MP மான்டஸ் புயல் 2022 வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான், மீனவருக்கு மேல் கிஞ்சித்தும் அக்கறை இல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். இதையெல்லாம் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். அதனால ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.